வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வருகின்ற 27ஆம் தேதி விழுப்புரத்தில் உளுந்தூர்பேட்டையில திருமறை குர்ஆனுடைய மாநாடு, திருக்குர்ஆன் மாநாடு என்று சொல்லி நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி எனக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இறைவன் தன்னுடைய வேதம் குறித்து சொல்லும்போது, ஹுதலின் நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் எது சரியான வழி எது தவறான வழி என்று சொல்லி மிக தெளிவாக பிரித்து காட்டும் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய வேதத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய வேதம் திருமறை குர்ஆன் மனித குலத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக இருப்பதனால் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் திருமறை குர்ஆனை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வேதத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும், அதை நம்பாத ஏற்றுக்கொள்ளாத மறுமையை நம்பாத மக்களுக்கு கூட இந்த குர்ஆனை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் அதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை முன்னிட்டு அதனை நோக்கி செல்வதற்காக திருக்குர்ஆன் மாநாடு என்று சொல்லி நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். குர்ஆனை பொறுத்தமட்டில் அது ஒரு ஈர்ப்பு தன்மை மிக்க ஒரு வேதம். இறைவனுடைய வேதத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, ஆழமாக படிக்கிறார்களோ, யார் அதிலே நுணுக்கமாக ஆர்வமாக இறையச்சத்தோடு அதை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டும். அப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை எல்லா சமூக மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் மையப்படுத்தி அதனுடைய நோக்கமாகத்தான் இந்த மாநாடை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1980களில் அமெரிக்காவில் ஜெபிரி என்று சொல்லக்கூடிய ஒரு கணித பேராசிரியர், அவர் அதிகமான நூட்களை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். இது வரலாறு கிடையாது, கதை கிடையாது, நடந்த சம்பவம். அந்த ஜெபிரி என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்திற்கு வராத அந்த கிறித்துவர் கணித ஆசிரியராக பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, நூல்களை அதிகமாக படிக்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்கிறார். அப்ப ஏராளமான நூல்களை படிக்கிறார். ஒரு நேரம் அவருடைய டேபிளிலே திருமறை குர்ஆன், இறைவனுடைய வேதம் இருக்கிறது. அவரை பொறுத்த மட்டில் அது வேதம் கிடையாது. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, அது வேதம் கிடையாது, அது ஒரு நூல். அப்போ ஒரு சாதாரண நூலை என்று நினைத்து கொண்டு அந்த வேதத்தை படிக்கிறார். அவர் அது குறித்து தன்னுடைய பின்னொரு நாளில் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு 16 வயசிலே படிக்க ஆரம்பித்தவர் 28 வயசுல இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்ப இஸ்லாத்திற்கு நான் எதற்காக வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் எதை மேற்கோடு காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த குர்ஆன் எப்படி எங்களை ஈர்த்தது, படிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை தேடக்கூடிய சிந்தனையாளனாக இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய சிந்தனைக்கு தீனி போடும் விதமாக இந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வரிகளும் அமைந்திருந்தது என்று சொல்லி அந்த ஜெபிரி என்பவர் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் விளையாட்டாகத்தான் குர்ஆனை படித்தேன். 7 அத்தியாயங்களை வாசிக்கும் போது இந்த குர்ஆனை யார் எழுதியிருக்கிறார்களோ அவர் ஒரு அற்புதமான ஒரு கவிஞராக இருக்கிறார். ஏன்னா இறைவனுடைய வேதம் அவர் நம்பல கிடையாது, நம்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. திருமறை குர்ஆனுடைய தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய ஃபாத்திகா, அதனுடைய அந்த 7 வசனங்களை வாசிக்கிறார். வாசிக்கக்கூடிய நேரத்திலே
உண்மையிலேயே இந்த நூலை எழுதியவர் ஒரு அழகுபட ஒரு அற்புதமான ஒரு கவிஞராக இருப்பார், சொல்ல வேண்டிய செய்திகளை ரத்தின சுருக்கமாக அழகான முறையிலே சொல்லுகிறார் என்று அவர் சிலாய்க்கிறார். அடுத்து குர்ஆனை படிக்கிறார். திருமறை குர்ஆனிலே இறைவன் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அவர் படிக்கிறாரு, தீர்ப்பு நாளினுடைய அதிபதி என்று சொன்னால் இவரே பிரச்சனையை உருவாக்கி இவரே தீர்ப்பு வழங்குவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நகையாக வேடிக்கையாக படித்து வருகிறார். அதே போல திருமறை குர்ஆன் ஒரு இடத்திலே லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும் போது இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இது இறைவனுடைய வேதம் என்று சொல்லுகிறது. அதை படிக்கிறார். படிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இதை இப்படி ஒரு வாசகத்தை சொல்வதாக இருந்தால் இந்த கவிஞருக்கு இந்த எழுத்தாளருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆணவ போக்கு இருக்க வேண்டும், இது மாதிரி ஒரு வேதமே இல்லைன்னு சொல்லி அந்த நூலை எழுதுகிறாரா இல்லையா என்று சொல்லி ஜெப்ரி என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால திருமறை குர்ஆனுடைய அதனுடைய வசனங்கள் குறித்த ஒரு பார்வையை வெளிப்படுத்துகிறார். அப்போ முழு குர்ஆனினுடைய பயணங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, எதை நோக்கி அவருடைய சிந்தனை போகிறது? ஒரு கட்டத்திலே இறைவனுடைய வேதத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. அந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வானவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்கள் படைப்பது குறித்து இறைவன் வானவர்களுடைய சபையில சொல்றான். அப்போ வானவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை இறைவன் திருக்குர்ஆன்ல சொல்றான். இறைவா, பூமியிலே இரத்தத்தை சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா அல்லாஹ் படைக்க போகிற அப்படின்னு சொல்லி வானவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் உன்னை துதிக்கிறோம், மதிக்கிறோம், உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னுடைய மிகப்பெரிய திறனை நாங்கள் சிலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சிலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இருக்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு மனித படைப்பையா இறைவா படைக்க போகிறாய், இது தேவையா என்று சொல்லி வானவர்கள் கேட்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், அது பற்றிய இல்மு அறிவு உங்களுக்கு கிடையாது, நான் தான் அறிந்தவன், உங்களுக்கு அது பற்றிய ஞானத்தை நான் கற்றுத்தரவில்லை. நான் ஏன் படைத்திருக்கிறேன், எதற்காக மனிதனை படைத்திருக்கிறேன், அதற்குரிய எந்த முரண்பாடும் இல்லாமல் படைத்த இறைவனையே மனுஷன் திட்டுறான். அப்போ படைத்த இறைவனையே மனுஷன் திட்டுறான்னா இது ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு. ஆனால் அதை முரண்பாடு இல்லாமல் விளக்கப்படும், அது குறித்த ஞானம் தற்சமயம் உங்களுக்கு இல்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அதைத்தான் ஜெப்ரி என்ன சொல்லுகிறார் சொன்னா, என்னுடைய மனதிலே ஆழமாக இருந்த ஒரு கேள்விக்கு திருமறை குர்ஆனிலே வானவர்கள் கேட்டதாக குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாம் குறித்து அல்லது மனித இனத்தினுடைய படைப்பு குறித்து என்னுடைய உள்ளத்திலே ஆழமான கேள்வி இருக்கிறது. இறைவனை மனிதன் படைக்கிறான், அவனை பாவம் செய்யும்படியாகவும் படைக்கிறான், நன்மை செய்யும்படியாக படைக்கிறான், அவனே படைத்துவிட்டு தண்டிக்கிறான். அப்ப இது மாதிரியான சில கேள்விகள் என்னிடத்திலே எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு இதுவரை எத்தனையோ நூல்களை நான் படித்திருக்கிறேன், அதற்குரிய விடை தெரியவில்லை. ஆனால் நான் படித்திருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன், இறைவேதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் என்னுடைய கேள்விக்கு, சிந்தனைக்கு, ஆழமான பல்வேறு விதமான கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான பதில்களை இந்த குர்ஆன் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 16 வயதில் இறைவனுடைய வேதத்தை படித்தவர் 28 வயசில் இஸ்லாத்தை தழுவுகிறார். திருமறை குர்ஆன் அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதனுடைய அந்த அற்புதமான கருத்துக்கள் யார் தேவை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீனி போடுற மாதிரி இருக்கும். தேவை இருக்கணும்ல, யாருக்கு குர்ஆன் பக்கம் தேவை இருக்கிறதோ, யாருக்கு தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களிலே, மனித அறிவு என்பது மாட்டுக்கு, ஆட்டுக்கு, வேறு வேறு உயிரினங்களுக்கு இருக்கின்ற அறிவு போன்று அல்ல. மனிதன் மிக சிறந்த அற்புதமான பகுத்தறிவு உள்ளவன்.
அப்பேற்பட்ட பகுத்தறிவு உள்ளவனுடைய ஆழமான சிந்தனைகளுக்கு கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கும் போது திருமறை குர்ஆன் அதற்குரிய தீர்வுகளை சொல்லுகிறது. குர்ஆனை நோக்கி ஒரு கூட்டம் வருகிறது. அப்ப இப்படியாக இது மாதிரி ஒரு சம்பவம் தான். இது மாதிரி எண்ணற்ற சம்பவங்களை நாம் சொல்லலாம். அப்ப இது மாதிரி அற்புதமான திருமறை குர்ஆன், இறைவனுடைய வேதம் நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய வேதத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இறைவனை நம்பாதவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல மனிதர்கள் குறித்து, குறிப்பாக நபிமார்கள் குறித்து இறைவன் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்? நபிமார்களை பற்றி இறைவன் சொல்லும் போது, நான் உங்களை போன்ற மனிதன்தான், இறை தூதராக இருக்கிறாங்க, இறைவனிடமிருந்து வஹி வருகிறது. இறைவனிடமிருந்து வஹின்னு சொன்னா இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது. இறைவனிடமிருந்து செய்தியை பெறக்கூடிய இறை தூதர்கள் சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் ஒருபடி மேல சென்றவர்கள் தான். ஆனால் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. திருக்குர்ஆன் மனித வழிபாடை, மனிதர்களை புனிதர்களாக கருதக்கூடிய வழிபாடை தகர்த்து எரிந்து தரைமட்டமாக்குகிறது. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்துல பாருங்க, சாதாரண ஒரு ஆளாக இருப்பார், சரியாக குளிக்க மாட்டார், நாம போட்டிருக்க டிரெஸ்ஸுக்கு மாட்டமாக போட்டிருப்பார், பல்லு விளக்குவாரா விளக்க மாட்டாரா தெரியாது, நாம் ஆடை போட்டிருக்க வேண்டும், அவர் ஆடை போடாமல் இருப்பார். அவரை சுத்தி 10 பேர் இருப்பாங்க. எதனால அவரை சுத்தி 10 பேர் இருக்கிறீங்க என்று கேட்டால், இவர் யார் தெரியுமா? கடவுளுக்கு மிக நெருக்கமானவர். கடவுளிடமிருந்து இவருக்கு செய்தி வருகிறது, இவர் முக்தி அடைந்து விட்டார். நாம நகத்தை வெட்டுவோம், அவர் நகத்தை வெட்ட மாட்டாரு. யார் முக்தி அடைந்திருக்கிறாரோ, யார் அவதாரம் எடுத்திருக்கிறார், கடவுளின் பெயரால் அவதாரம் எடுத்திருக்கிறாரோ, யார் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று கருதப்படுகிறார்களோ, யாரை ஒரு இடத்திலே அமரத வைத்துவிட்டு அவருடைய கால்கள் கழுவப்படுகிறதோ, அவரு நீங்க குளிச்சா கூட அவர் குளிக்க மாட்டாரு, நீங்க நகத்தை வெட்டினா கூட அவர் வெட்ட மாட்டாரு, தேய்ச்சி தலை சீவினா கூட அவர் எண்ணெய் தேய்க்க மாட்டார், தலை சீவ மாட்டார். அப்போ பார்க்கிறதுக்கு பரிதாகமாகவும் அசட்டு அழுக்காகவும் இருப்பார். பக்கத்துல போனா கப்புன்னு வாடை அடிக்கும். அப்ப என்ன வாடாது? புனித வாடையா? பல நாள் குளிக்காட்ட ஒரு ஆள்கிட்ட போனா என்ன வாடை அடிக்கும்? அப்ப அது ஒரு விதமான கெமிக்கல் உடம்பில் இருந்து வரும். இப்படியான தோற்றத்தை கொண்டவர்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், கடவுளுடைய அவதாரத்தை பெற்றவர்கள், கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது, மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் இறைவனுடைய இறை தூதர்கள், இறை தூதர்கள்னா யாரு? இறைவனிடமிருந்து செய்தி வரும், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் இறை தூதர். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசுநாதர் சொல்லுவாங்க கிறிஸ்துவர்கள், இறை தூதர். இப்ராஹிம், ஆபிரகாம் என்று சொல்வார்கள், இறை தூதர். இஸ்மாயில், இது மாதிரி பல்வேறு விதமான இறை தூதர்கள் குர்ஆன் நெடுக்கிலும் நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களிலே இறை தூதர்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. எல்லா இடத்திலேயும் இறை தூதர்களுடைய பண்புகள் குறித்து பேசுகிறது. கடவுளிடமிருந்து செய்தி வரும், அவ்வளவுதான். அதனால இறை தூதர்கள் இறைவனாக முடியுமா? இறைவனுடைய அவதாரமாக முடியுமா? அப்போ ஒரு மனிதன் சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான்? சிலரை பார்த்து விட்டு சிந்திக்கிறான், சிலருடைய செயல்களை பார்க்கிறான். என்னடா இது, இவன்லாம் எப்படிடா கடவுளா இருக்க முடியும்? கடவுள் என்கிறான். ஆன்மீகத்தினுடைய பெயரால் ஆடை இல்லாமல் அலைகிறார்கள். நீங்க வெவ்வேறு பகுதிகளில் பார்க்கலாம். நார்த் இந்தியாவில் நீங்க போனீங்கன்னு சொன்னா அகோரிகள் என்று சொல்லி இருப்பார்கள். அவங்க என்ன, நாம ஆடை அணிந்திருப்போம், அவர்கள் அணிந்திருக்க மாட்டார்கள். தங்களுடைய உடல்களிலே சாயத்தையும் சந்தனங்களையும், சந்தனத்தை தடவினா கூட மணக்கும், வேற என்ன இளவலாமோ எலும்பு, வேற எதையெல்லாமோ என்ன செய்வார்கள், தடவி கொண்டு
கடவுளுக்கு நெருக்கமான கடவுளுடைய அன்பை பெறுவதற்கான காட்சி என்கிறார்கள். காட்சியாது இது போன்ற தூய்மையற்ற ஒரு செயலை செய்துவிட்டு மனிதர்களுடைய இயல்பு தன்மைக்கு மாற்றமாக நடந்து கடவுளுடைய அன்பை பெறுவதற்கான காட்சி என்று சொன்னால் அது கடவுளுடைய அவதாரமாக அது மாற முடியுமா? திருமறை குர்ஆன் மனிதர்களிலேயே மாணவர்கள் என்று சொல்லி இறை தூதர்களை பற்றி பேசுகிறது. அந்த இறை தூதர்கள் கூட நபிமார்கள், திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த ஒரு நபிமார்களாக இருக்கட்டும், அவர்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களா? சாப்பிடக்கூடியவர்களாக, திருமணம் செய்யக்கூடியவர்களாக, உண்ணக்கூடியவர்களாக, உறங்கக்கூடியவர்களாக, பலகீனத்துக்குரியவர்களாக, கோபத்துக்குரியவர்களாக, சோர்வுகளுக்குரியவர்களாக, தேவைகள் வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்களாக. அப்ப குர்ஆன் மனிதனை அறிமுகப்படுத்துகிறது. இறைவனிடமிருந்து வர வேண்டிய இறை தூதர்கள் கூட அவர்கள் பலகீனத்துக்குரியவர்கள் தான், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லி கிடையவே கிடையாது என்று சொல்லி குர்ஆன் சொல்லும் போது அந்த ஒரு சிந்தனையை பார்க்கும் போது மனித அறிவு என்ன செய்யும்? மேலோங்கும். ஆனால் ஆன்மீகவாதி என்று யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அதை பார்த்துவிட்டு கடவுள் இல்லைன்னு போயிடுறான். ஆன்மீகவாதிகள் நாமெல்லாம் ஒரு மனைவி வைத்து விட்டால் ஆன்மீகவாதி என்ற பெயரிலே பேருக்கு ஒரு மனைவி, பெயர் இல்லாமல் 1000 மனைவிகள். கேட்டா ஆன்மீகவாதி. இவர் யாருப்பா? இவருக்கு தெரிந்த மனைவி 1, தெரியாத மனைவி 100. கேட்டா என்ன? ஆன்மீகவாதி. அப்ப ஆன்மீகவாதியை பார்க்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார்கள், கடவுளே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள். கடவுள் எப்படி இருக்க முடியும்? ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவன் கடவுளுடைய பெயரால், இறைவனுக்கு நெருக்கமான காரியத்தை செய்கிறோம் என்ற பெயரால், அவதாரம் என்ற பெயரால் பெண்களுடைய கற்பை சூறாடுகிறான். கற்பை சூறையாடக்கூடிய நேரத்திலே அதை எப்படி சொல்றான்? என்னிடத்திலே கடவுளுடைய அவதாரம் இருக்கிறது, நான் பெண்ணிடத்திலே தவறாக சென்றால் கடவுளே சென்றது போன்று ஆகும், கடவுள் அந்த பெண்ணிடத்திலே இறங்கியதாக மாறும். இப்படி சொல்லி எத்தனை பெண்கள் தங்களுடைய கற்புகளை ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஆன்மீகவாதிகளிடத்தில் இழந்திருக்கிறார்களா இல்லையா? வரலாறு இருக்கிறதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே பல பேர் முடிவுக்கு வருகிறார்கள், கடவுளே இல்லை, கடவுள்லாம் கிடையாதுங்க. ஆனா திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? எவ்வளவு பெரிய மனிதர்களாக, புனிதர்களாக, இறைவனுடைய தூதராக இருந்தால் கூட அவர்கள் மனிதர்கள் தான். பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், லைஸலக மினல் அமரி ஷையுன், அதிகாரத்திலே உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நபிகள் நாயகம், இறைவனுடைய தூதராக இருந்த நபிகள் நாயகம் குறித்து திருமறை குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அப்படின்னா என்ன? இறை தூதராக நீங்கள் இருக்கலாம், அதிகாரம் எனக்குரியது, இறைவனாக இருக்கக்கூடிய எனக்கு தான் அதிகாரம் என்று சொல்லி திருமறை குர்ஆன் தனி மனித வழிபாடை தகர்த்து எறிகிறத பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை நோக்கிய ஒரு சமூகத்தினுடைய சிந்தனையை திருப்பி விடுறதுனால மனிதனுடைய பகுத்தறிவுகள், மனிதனுடைய ஒழுக்கங்கள், மனிதனுடைய சிந்தனைகள் மேன்மை அடைகிறதா இல்லையா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனாகவே இருந்துச்சு. குர்ஆன் எப்படி இருக்கிறதோ, எப்படி போதிக்கிறதோ அது மாதிரி நபிகள் நாயகம் இறை தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. இதை மெய்ப்படுத்துகின்ற விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபைக்கு வருகிறார்கள். வரும்போது சிலர் எந்திக்கிறாங்க, இறைவனுடைய தூதர் எந்திக்கிறதை தடுக்கிறாங்க. அதே போல காலில் விழுவதை தடுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். எந்த மனிதனும், பகுத்தறிவுள்ள மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் கொண்டு தன்னுடைய தலையை வைக்கலாமா? பகுத்தறிவு என்பது சாதாரண விஷயமா?
மனித படைப்பிலேயே, உலகத்தில் உள்ள படைப்பிலேயே மிக மிக பிரம்மாண்டமான படைப்பு யார்? மனுஷன் தானே. சூரியனை விட, சந்திரனை விட, நட்சத்திரங்களை விட, வேறு வேறு கிரகங்களை விட சூரியன் பெருசாக இருக்கலாம். வெளிச்சத்தை தரும், சிந்திக்குமா? பூமி பெருசாக இருக்கலாம், சுத்தும், சிந்திக்குமா? அப்ப அளவிலே, தோற்றங்களிலே, உலகத்திலே அனைத்தும் பெருசாக இருந்தாலும் சிந்தனை ஆற்றல், பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அவ்வளவு புனிதமான பகுத்தறிவு மனிதனுடைய உடலில் எந்த பகுதியில் இருக்கிறது? கையில் இருக்கிறதா, காலில் இருக்கிறதா, தலையில் இருக்கிறதா? எதில் இருக்கிறது? தலையில் இருக்கிறது. உடம்புக்கு கீழே வேற வேற பாக்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி ஒரு வீடு கட்டினா கழிவறை அது ஒரு பகுதியில் இருக்குமோ, தங்கம் போன்ற பொக்கிஷங்கள் அது ஒரு பகுதியில் இருக்குமோ. ஒருத்தர் கழிவறையில போய் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாரா? ஓடி வந்துருவாரு. ஏன்னா அங்க இருக்க இயலாது. சில பேர் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. வாழ்க்கையில் உள்ள கவலையெல்லாம் டாய்லெட்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியான ஆட்களும் இருக்கிறார்கள். அப்ப மனித உடலில் மிக முக்கியமான பல்வேறு பகுதிகள் இருந்தாலும் அவனுடைய அற்புதமான பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய மாபெரும் அறிவு அது எங்க இருக்கிறது? தலையில் இருக்கிறது. இறைவன் தலையில் கொண்டு வச்சிருக்கிறான். அவ்வளவு லேசில் அதை என்ன செய்ய முடியாது, உடைக்க இயலாது. அவ்வளவு அற்புதமாக அறிவு அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை கொண்டு உள்ளதிலேயே எது அந்த உடல் உறுப்பிலேயே லேசானது, சாதாரணமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படக்கூடிய காலில் வேறொருடைய காலில் கொண்டு மனுஷன் வைக்கிறான்னா அப்ப இதை விட ஒரு கேவலம் கிடையாதா? இதை விட ஒரு இழிவு கிடையாதா? நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள். எப்படி தடுக்கிறாங்க? ஒருவருடைய காலில் ஒருவர் விழுவதாக இருந்தால் கணவனுடைய காலில் மனைவியை விழ செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் இந்த அற்புதமான சிந்தனையை ஊட்டியது எது? திருமறை குர்ஆன் இல்லையா? இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் மிக மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை எல்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வேதமாக இருக்கிறது. திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். மினல் லுலுமாத்தி இலன் நூரி பி இத்னிஹி, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அல்லாஹ் அழைக்கிறான். இந்த உலகத்தினுடைய பல்வேறு வாழ்க்கை முறைகள், சம்பவங்கள் அனைத்தும் இருளாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது. வழிகாட்ட, நேர்வழியை காட்ட ஒரு பொக்கிஷம் இருக்காதா என்று மனிதன் ஏங்குகிறான். இறைவன் அழைக்கிறான், வாப்பா, உன்னுடைய சிந்தனை இருளை போக்க வேண்டுமா? நான் போக்குறேன், வா. திருமறை குர்ஆன் சொல்கிறது. கடவுளின் பெயரால் எவ்வளவு மோசடிகள். குர்ஆன் அழகாக இறைவனை குறித்து அறிமுகம் செய்யும் போது இறைவனை யாரும் பார்க்கவே முடியாது. லா துதுரிக்குல் அபுசார் வஹுவ யுதுரிக்குல் அபுசார். அவனை பார்வைகள், கண்கள் சென்றடையாது. அவன்தான் கண்களை பார்ப்பான். திருமறை குர்ஆன் இறைவனை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்திலே இறைவன்னா யார், அவனுடைய தன்மை என்ன, அவன் குறித்த ஆழமான உனக்கு ஒரு சிந்தனை தேவைப்படுகிறதா, அறிவாற்றல் தேவைப்படுகிறதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இறைவன் பதில் அளிக்கையில் இறைவனை கண்கள் பார்க்காது. 700 கோடி பேர் இருக்கிறார்கள் உலகத்துல. எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தாலும் இறைவனை பார்க்க முடியாது. 700 கோடி பேர் உட்கார்ந்து பார்த்தாலும் சரி. இல்ல ஒபாமா பார்த்துருவாரு, இல்ல மன் கி பாத் செய்யக்கூடிய நரேந்திர மோடி அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தா இறைவனை பார்த்துடலாம். ஏன்? அவர்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, பலம் இருக்குல்ல. 7 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போட்டிருக்காருல, அப்ப 7 லட்சம் சட்டை போட்டா இறைவனை பார்த்துடலாமா? இல்ல அவரை விட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்துருவாரு. ஏன்னு சொன்னா அவருடைய பிளைட்டினுடைய வருமானம், பிளைட்டினுடைய அவர் இறங்குற செலவே பல கோடி. நாட்டினுடைய மிகப்பெரிய சர்வ
அதிகாரம் பெற்ற ஒரு அதிபதியாக இருக்கிறார், அவரு நினைச்சா இறைவனை பார்க்கலாம். பாரு, பார்த்துட்ட நீ சொல்லு பார்ப்போம். பார்த்துட்ட நீ சொன்னா உன்னை மக்கள் பார்ப்பாங்க, பார்க்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்ப திருமறை குர்ஆன் இறைவனை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுகிறது? இறைவனை யாரும் பார்க்க முடியாது. பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம். நபிகள் நாயகத்திடத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள், இறைவனை பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? இந்த உலகம் ஒரு நாள் அழிந்த பிறகு மனித குலமே ஒரு நாள் விசாரணை நாளுக்காக தயார் செய்யப்படும். எல்லாரும் ஆதம் முதல் மனிதரிலிருந்து இந்த உலகம் அழியும் வரை உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரே இடத்தில் சங்கமம் செய்யக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. தீர்ப்பு நாள், முடிவு செய்யக்கூடிய அந்த நாள். அப்படி அற்புதமான ஒரு நாள். அந்த தினம் இறைவனை பார்க்கலாம். எப்படி? எந்த மேகமூட்டமும் இல்லாமல் பௌர்ணமி நாளில் நிலவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அதே போன்று இறைவனை நாளைக்கு மறுமை நாளில் பார்க்கலாம். இதான் இஸ்லாம், இதான் பகுத்தறிவு. நீங்க என்ன பண்றீங்க? இறைவனை அவர் பார்த்தாருங்கிறீங்க. அவர் எப்ப பார்த்தாரு? இறைவனை இவர் பார்த்தார். இவர் யார் தெரியுமா? ஒரு ஆளை அறிமுகப்படுத்தும் போதே பெரிய அளவுல அறிமுகப்படுத்துவாங்க. இவர் யார் தெரியுமா? யாருங்க? இறைவனை பார்த்தார்ல. என்னங்க ஆதாரம்? அவர் தான் ஆதாரம். அப்படின்னா நாங்களும் தான் பார்த்தோம், அவங்களும் தான் பார்த்தாங்க. இறைவனை பார்த்தார்கள் என்பதற்கு பார்த்தவர்களே ஆதாரம் சொல்ல முடியுமா? அப்ப மனித குலத்திற்கு இறைவன் காட்சி அளிக்காமல் இருப்பது என்பது மனித குலத்திற்கு நன்மைக்காக. காட்சி அளித்து விட்டார் என்று சொன்னால் மனிதன் என்ன செய்வான்? அதை வச்சு மோசடி செய்வான். ஒருத்தன் உண்மையிலேயே பார்த்துப்பான், பார்க்காத 10 பேர் பார்த்தேன்னு சொல்லுவான். திருமறை குர்ஆன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு குறித்து பேசுகிறது. அந்த வரலாற்றிலே இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். இறைவா, உன்னை நான் பார்க்க வேண்டும். ஏன் பார்க்க வேண்டும்? என்ன மாதிரி ஒரு அற்புதமான உலகத்தை படைத்திருக்கிறாய், படைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி. உன்னை நான் பார்க்க வேண்டும், எப்படி இருக்கிறாய் என்று நான் அறிய வேண்டும். அதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடு இறைவா என்று கேட்கிறார்கள். இறைவன் குர்ஆன்ல என்ன சொல்றான்? என்னை பார்ப்பதாக இருந்தால் என்னுடைய ஒரு சிறு ஒளியை இந்த மலையின் மீது நான் செலுத்துகிறேன், அதை பாரு முதல்ல. இறைவன் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு இறைவன் செலுத்துகிறான். மலை சுக்குநூறாக சிதறி செல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா என்று சொல்லக்கூடிய இறை தூதர், மூச்சு இறைத்து கீழே விழுகிறார்கள். விழுந்துவிட்டு சொல்லுகிறார்கள், இறைவா, என்னுடைய கோரிக்கை தவறானதா, என்ன மன்னிச்சிரு. அப்ப நபிமார்களுக்கு கூட இறைவன் இந்த உலகத்திலே காட்சி அளிக்கவில்லை என்பது திருமறை குர்ஆனுடைய ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்து, ஒரு கொள்கை. இது நேர் வழிகாட்டி. ஆனால் இறைவனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்க பார்த்த சொல்லு? நாங்க பார்க்கல, எங்க அத்தா பார்த்தாரு, எங்க முன்னோர்கள் பார்த்தாங்க. எங்க முன்னோருக்கு முன்னோர் பார்த்தா எவனும் பார்க்க முடியாது இறைவனை. இறைவன் என்று சொல்லி யாரை உருவகம் செய்து வைத்திருக்கிறோம்? இறைவனாது இறைவன் சொல்லி சில பேரை உருவம் செஞ்சு வரைஞ்சு வைத்திருக்கிறோம். யாருங்க அது? சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் அழகாக காட்சி அளிக்கிறோம். இறைவன் என்று யாரையெல்லாம் வரைந்து காட்டப்படுகிறதோ அது சாதாரண காட்சியை விட கொடூரமாக இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இறைவன் மிக அழகானவன், ஜமீலவன். இறைவன் மிகப்பெரிய ஒரு அழகு உடையவன். நாம கேட்கிறோம், நாமளே கொஞ்சம் நல்லா இருந்தா 1க்கு 4 திருப்பு கண்ணாடியை பார்க்கிறோம். 16-15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா கண்ணாடியில இருந்து மாறவே மாட்டான். ஒரே எட்டி எட்டி பார்ப்பான். என்னத்தடா பாக்குற? கண்ணாடியை பாக்குறேன். லேசா அரும்பி இருக்கு மீச, அதை பாக்குறேன். நான் நல்லா இருக்கிறேனா என்று 1000 முறை பாக்குறேன். நல்லா இல்லைன்னா மூஞ்சில பவுடர் அழி வீசு அப்படின்னு சொல்லி மனிதன் அழகை நேசிக்கிறான்.
மனிதனே தன்னுடைய அழகை நேசிக்கிறான், கொஞ்சம் அழகு தேவையான விஷயங்களை நோக்கி ஓடுகிறான். ஊட்டி எப்படி இருக்கும், கொடைக்கானல் எப்படி இருக்கும் சொல்லி அழகோட உள்ள படைப்புகளை பார்த்து ரசிக்கிறான். இதையெல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் அழகற்றவனாக இருப்பானா? அழகு இல்லாமல் இருப்பானா? அப்ப அப்பேற்பட்ட இறைவன் எப்படி இருப்பான்? அந்த இறைவன் நீங்க வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குதா? பார்த்தா பிள்ளைங்க சாப்பாடுக்கு சாப்பிட மாட்டேங்குன்னு சொன்னா எதை இறைவன் என்று வரையப்பட்டிருக்கிறதோ அதை காட்டினா பயந்து போய் சாப்பிட்டுருது. இறைவன் புடிச்சு கொடுத்துருவேன், பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேங்கிற மாதிரி இறைவனிடத்திலே புடிச்சு கொடுத்துருவேங்கிற மாதிரி படங்கள் இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே இறைவனை பார்த்தது யார்? இறைவன் என்று எது வரையப்பட்டிருக்கிறதோ அது உண்மையான இறைவனா? வள்ளுவருக்கு படம் வரைவாங்க. முதல்ல வள்ளுவருக்கு தாடி இல்லாம வரைஞ்சாங்க, ரெண்டாவது வள்ளுவருக்கு தாடியோடு வரைஞ்சாங்க. எப்ப முதல்ல தாடி இல்லாம வரையப்பட்டாரு, ரெண்டாவது வள்ளுவர் தாடி வச்சுட்டாரா? தாடி எல்லாம் வைக்கல. தாடி வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி ரெண்டுமே வள்ளுவர் கிடையாது. வள்ளுவர் மாதிரி கற்பனை. வள்ளுவருடைய காலத்துல போட்டோ உண்டுமா, வாட்ஸ்அப் உண்டுமா, பேஸ்புக் உண்டுமா? இதுதான் வள்ளுவர் சொல்லி வரையப்பட்ட படம் உண்மையானதா? அப்ப போலியாக எப்படி வள்ளுவர் வரையப்பட்டாரோ, எப்படி இயேசுநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் வரையப்படுகிறதோ, அதே போன்று இறைவன் என்று சொல்லி கற்பனையாக வரையப்பட்டவை. இறைவன் அப்படி இருக்கிறானா? இறைவன் மிக அழகானவன். அப்ப திருமறை குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய அறிமுகமும் உலகத்தில் உள்ள இறைவன் என்று சொல்லக்கூடிய அறிமுகத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய அறிவை எதை நோக்கி சாய்ப்பான்? குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய விஷயம்தான் அற்புதமானதாக இருக்கிறது. குர்ஆன் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறது, இறைவனுடைய அடியார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள். யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு சொல்லுவார்கள், இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ படைப்பினுடைய அறிவாற்றல் எத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. இதுவே இப்படி இருக்குன்னு சொன்னா நீ எப்படி இருப்ப? அப்ப இறைவனை அறிந்து கொள்வதாக இருந்தால் இறைவனுடைய படைப்பனங்கள் குறித்து நீங்க சிந்திச்சாலே போதும். இறைவனுடைய அறிவு, ஆற்றல், திறமை இதுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு இறைவன் என்று சொல்லி பல்வேறு விதமான அவதூறுகளும் பல்வேறு விதமான இறைவன் மீது கற்பனைகளையும் புனைந்திருக்கிறத பார்க்கிறோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன செய்வாரு, நான் மலையை தூக்குவேன் பாரு. எப்படிடா தூக்கி காட்டுறா அப்படின்னா, நேரா மலைகிட்ட போய் கையை எப்படி வைப்பாரு. ஏன்டா மலையை தூக்க சொன்னா கையை எப்படி வச்சிருக்கிட்ட, மலையை தூக்கலையான்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, இங்க யாரு ஒழுக்கமானவர்கள் பத்தினிகள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் நான் மலையை தூக்கணும் தெரியுன்றாரு. அதே மாதிரி கடவுள் எனக்கு தெரிகிறார், உனக்கு எப்படிடா தெரிகிறாரு? நீ ஒழுக்கமானவனா இருந்தா நான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுன்றான். அப்ப கடவுளினுடைய பெயரில் போலித்தனமான ஆயிரக்கணக்கான கருத்துகள் சொல்லப்படுகிறது. அனைத்தையும் தரைமட்டமாக்குறது திருமறை குர்ஆன். அப்ப குர்ஆனுடைய இந்த அற்புதமான விஷயத்தை வழிகாட்டும் விதமாகத்தான் மாநாட்டினுடைய நோக்கத்தை நாம் அறிமுகம் செய்கிறோம். எதற்கு மாநாடு வைக்கிறோம் விளங்குதா? இஸ்லாமியர்களையே பல பேர் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் தெரியாம இருக்கிறாங்க. முத்தலாக்குன்னு ஒரு சட்டம். இப்போ நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரே பிரச்சனை அதுதான். அன்வர் ராஜா எம்பி அவரு உயரமா குரல் கொடுக்கிறாரு, முத்தலாக்கு அது இஸ்லாத்துல கிடையாது, தலாக்கு ஒரு அற்புதமான தலாக்குன்னு சொல்லிவிட்டு இஸ்லாம் எதை தலாக்குன்னு சொல்லுதோ அதை கூட அவரால் என்ன செய்ய முடியல, பார்லிமெண்ட்ல எடுத்து வைக்க முடியல. காரணம் என்ன? திருமறை குர்ஆன் எதை தலாக்கு என்று சொல்லுகிறதோ அது இஸ்லாமிய சமூகத்துக்கும் தெரியவில்லை. அப்புறம் மோடிக்கு எப்படி தெரியும்? திருமறை குர்ஆன் திருமணத்தை பற்றி அழகாக பேசுகிறது.
மனித சமுதாயம் திருமணம் செய்யறதுங்கிறது மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விதி. ஆம்பளையா இருந்தா திருமணம் செஞ்சுதான் ஆகணும், பெண்ணாக இருந்தா அவங்களும் திருமணம் செஞ்சுதான் ஆகணும். அதற்குரிய பருவநிலையை அடைந்து விட்டால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் இணைவதன் மூலமாக இறைவன் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, திருமணம் என்பது மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று. சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க, அது வேற விஷயம். மோடி சார் திருமணம் பண்ணினாரா இல்லையான்னு தெரியாம ஊரை சுத்திட்டு அலைகிறாரு யசோதா அம்மாவை விட்டுக்கிட்டு. இதுக்கு முன்னால நிறைய பேர் வாஜ்பாய் இவங்கெல்லாம் விதிவிலக்கா இருக்கிறாங்க, அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் திருமணம் என்பது மனித சமுதாயத்திற்கு தேவையான உடல் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம். குர்ஆன் திருமணம் குறித்து என்ன சொல்கிறது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணத்தின் மூலம் இணைகிறார்கள் என்று சொன்னால் இருவரும் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். ஒப்பந்தம் நடக்குது. எனக்குரிய தேவையை நீ செய்யணும், உனக்குரிய தேவையை நான் செய்வேன். உனக்குரிய தேவை என்ன? ஆடைகள் வாங்கி தருவது, உணவு தருவது, இது மாதிரி பல்வேறு தேவைகள் உனக்கு இருக்கும். அதே போல இருவரும் சமரசமாக இயல்பாக அழகாக வாழ வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் திருமணத்தை பற்றி அழகாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் குர்ஆன் தலாக்கை பற்றியும் பேசுகிறது. தலாக்கை பற்றி பேசுதுன்னா அர்த்தம் என்ன? திருமணம் பண்ணவங்க மறுநாளே தலாக்கு விடுங்கன்னு அதுக்கு அர்த்தமா? யார் திருமணம் செய்கிறார்களோ திருமணம் செய்துவிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையை சரியும் செய்யலாம், அல்லது அந்த பிரச்சனையின் மூலமாக ஏதேனும் ஒரு தீர்வை காணலாம். 1000 பேர் திருமணம் செய்கிறார்கள், 990 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இயல்பா வாழ்றாங்க, மகிழ்ச்சியா வாழ்றாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு பிரச்சனை வராதா? இது இரத்த உறவுகள் கிடையாது, இது குருதி உறவு கிடையாது, இணைக்கப்பட்ட உறவுகள். ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது என்பது இணைக்கப்பட்ட ஒரு உறவு, இரத்த உறவு கிடையாது. இரத்த உறவுலயே அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாவற மாதிரி இருக்கிறான். அப்ப எங்கோ பிறந்தவள், எங்கோ வளர்ந்தவள், எங்கோ பிறந்தவன், எங்கோ வளர்ந்தவன் வாழக்கூடிய நேரத்திலே பிரச்சனைகள் வரும். சில விஷயங்கள் தீர்வுக்கு உள்ளாகும், சில நேரங்களில் பிரிச்சு தான் வழிய சொல்லணும். அப்ப 990 பேர்ல 990 பேரும் இயல்பாக அழகாக வாழ வேண்டும் என்பது அது திருமணத்தினுடைய ஒரு நெறிமுறை. ஆனால் அந்த 10 பேர் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்களா இல்லையா? இல்லன்னா என்ன ஆகும்? ஸ்டவ் வெடிக்கும். பிரச்சனைக்கு நீ வழிய சொல்லாட்டா ஸ்டவ் வெடிக்கும், கேஸ் ஸ்டவ் வெடிக்கும். மறுநாள் பேப்பர்ல வரும், இளம்பெண் ஸ்டவ் வெடித்து படுகொலை, அது மாதிரி இறந்துட்டாங்க இப்படின்னு செய்தி வரும். ஏன் வருது? அப்போ குடும்பத்தினுடைய இல் வாழ்க்கையில 10% பிரச்சனை வரும், அதுக்கு தீர்வு சொல்லணும். குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் தலாக்கு குறித்து சொல்வது என்பது எல்லாரும் தலாக்கு விடுன்னு சொல்லுதா? அவ்வளவு பேரும் தலாக்கு விடுனா சொல்லுது? சாதாரண பஸ்ல கூட, பிளைட்ல கூட, வேறு வேறு வாகனங்கள்ல கூட எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பான். 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி பஸ்ஸ உருவாக்குறான். எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லி எங்க வச்சிருக்கிறான்? விரைவாக வெளியேற செல்லக்கூடிய வழியை எங்க வச்சிருக்கிறான்? பஸ்ஸுக்கு மேல வச்சிருப்பான். ஏன் மேல வச்சிருக்கிறான்? பஸ் கவுந்துடுச்சுன்னு சொன்னா அந்த வழியா ஓடுறதுக்கு தான், தப்பிச்சுக்கோன்ட்டு. இப்ப அது மாதிரி ஒரு எக்ஸிட் வைக்கும் போது ஒருத்தர் கேட்கிறான், என்னன்னு, ஏங்க 3 கோடி ரூபாய் பஸ் உருவாக்கி விட்டு பஸ் கவுளுதுன்னு சிந்திக்கலாமா? எக்ஸிட் வைக்கலாமா? பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும் நினைக்கலாமான்னு சொன்னா அறிவாளியா? அதே மாதிரி திருமணம் என்று சொன்னால் அதனுடைய வாழ்க்கையில் இயல்பாக வாழ்வது என்பது ஒன்று. அதே நேரத்திலே பிரச்சனைகள் வரும். அப்ப அவனுக்கு தீர்வு சொல்லணும். பிரிஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா இஸ்லாம் தலாக் குறித்து சொல்கிறது. அத்தலாக்கு மர்ரத்தானி. திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய தலாக் என்ன? திரும்பி சேரக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது 2 முறை குர்ஆன் வழங்குகிறது. தலாக்குன்னு சொன்னா ஒரே நேரத்தில் 3 தலாக்கா?
ஒரு கணவன் மனைவி வாழுகிறார்கள், மனைவிய கணவனுக்கு பிடிக்கல, தலாக் தலாக் தலாக், அதோட முடிஞ்சு போச்சா? கிடையாது. ஒரு முறை இல்ல, ஒரு முறை 500 முறை சொன்னாலும் சரி, ஒரு முறை 3 முறை சொன்னாலும் சரி, ஒரு முறை சொன்னாலும் சரி, ஒரே ஒரு தலாக்கு தான் நடந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் 3 முறை தலாக் சொல்லிவிட்டால் தலாக் ஆயிட்டுன்னு ஆயிருமா? மறுபடி சேர்ந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 3 மாத கால இடைவெளியிலே அதே மனைவியிடத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சேர்ந்து கொள்ளலாம். தலாக்கு விடுறாரு, 3 மாத கால இடைவெளி கிட்டத்தட்ட, அதுல எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அதே மனைவியை சேர்த்துக் கொள்ளலாம். தலாக்கு விட்டவர். அப்போ ஒரே நேரத்தில் 3 தலாக்கா சொன்னாலும் சரி, 30 தலாக்கு சொன்னாலும் சரி, 300 தலாக்கு சொன்னாலும் சரி, மறுபடி அந்த மனைவியிடத்திலே சேரக்கூடிய வாய்ப்பை திருமறை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இந்த தலாக்க படிச்சாலே இஸ்லாத்தினுடைய விவகாரத்து முறை என்பது, திருமணத்தினுடைய விவகாரத்து முறை என்பதை இஸ்லாம் திருமறை குர்ஆன் அழகாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனா மோடி என்ன பண்றாரு? மோடி சார் என்ன பண்றாரு? அந்த ஐயா என்ன பண்றாரு? தலாக் தலாக் என்று சொல்லி ஒரே நேரத்திலே இஸ்லாமிய சமுதாயத்தில் தலாக் விடப்படுகிறது, எனவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்கிறார். முஸ்லிம் பெண்கள் மீது, இஸ்லாமிய பெண்கள் மீது இது மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஜென்மமா அது? குஜராத்திலே கலவரம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள், கருவுற்றிருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் எரித்து நெருப்பிட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கலவரத்தை முன்னின்று செய்தது யார்? மோடி சார் இல்லையா? நாட்டினுடைய ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய கலவரத்தை செய்தவர் இப்ப நாட்டினுடைய பிரதமராக வீட்டிருக்கிறார். நான் முஸ்லிம் பெண்கள் மீது அக்கறை உடையவனாக இருக்கிறேன், நீ அந்த படுகொலையை செய்யலன்னு சொன்னா அங்கே விதவையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தங்கைமார்கள் கணவனை இழந்திருப்பார்களா? கணவனை இழந்ததனால் விதவையாக மாறினார்கள். அந்த பெண் விதவையாக மாறினதுக்கு உன்னுடைய குடாட்சி இல்லையா? அப்ப என்ன? பெண்கள் மீது நாங்கள் இறக்கப்படுகிறோம், அதனால தான் லோக்சபாவில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். மோடி சார் சொல்றாரு. பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை என்ன? இவ்வளவு அக்கறை உடையவரா? சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போன்ற பல்வேறு கமிஷன்கள் இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய அடிப்படை தேவையை கூட, கல்வி அறிவை கூட நிறைவேற்ற முடியாமல் திணறுகிறார்கள், பொருளாதாரம் இல்லாமல் சிக்கி தவிக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே 30% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடக்கூடிய நேரத்திலே காங்கிரஸ் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஒத்த கருத்து வந்தா தான் நாங்க அதை நிறைவேற்ற முடியும் சொல்லிச்சு. இடஒதுக்கீடு தரும்போது ஒத்த கருத்துனா யாரு? பாஜக, பாசிச வெறியர்கள். இன்னைக்கு தலைவராக வீட்டிருக்கக்கூடிய, பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள், அவர் நினைத்திருந்தால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா? முடியாதா? முஸ்லிம் பெண்கள் மீது அக்கறை இல்லாதவர் அவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம் பெண்களுக்காக முத்தலாக்கு தடை சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அநியாயம் செய்யப்படுகிறார்கள். நிறைவேற்றின அந்த லோக்சபாவில் கூட 3 திருத்தங்களை கொண்டு வந்ததா சொல்றாரு. 3 திருத்தமும் நியாயமானதா? ஒன்னு என்ன? பெண்ணினுடைய குடும்பத்தார் வழக்கு போடலாம், ஒன்னு. இன்னொன்னு என்ன? குழந்தை பிள்ளை மைனராக இருந்தால் அது தாயிடத்தில் ஒப்படைக்கலாம். இன்னொன்னு என்ன? வழக்கு, அதாவது ஆணுடைய அந்த வழக்கு விஷயத்திலே ஜாமீன் வழங்குவதாக இருந்தால் நீதிபதி வழங்கலாம். சீர்திருத்தம் பண்ணிட்டாராம் லோக்சபாவில். லோக்சபாவில் அதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதை திருத்தி கொடுத்தேங்கிறாரு. இது திருத்தி கொடுத்ததா? ஒரு மனைவியினுடைய குடும்பம்
கணவனை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் சட்டப்படி உள்ள தள்ளலாமா இல்லையா? இரண்டாவது, மைனர் பிள்ளைகள் அந்த தாயிடத்தில் இருக்கணுமா இல்லையான்னு நீ சொல்றியா? நீ ஏன் சொல்ற? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு கேட்கிற. லோக்சபாவில், ராஜ்யசபாவில் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சட்டம் இயற்றலாமா? கேரளாவில இன்னைக்கு பார்க்கிறோம், ஒருவர் படுகொலை, ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான கடைகள் சேதமடைந்திருக்கிறது. கடைகள் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது கேரளாவில். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சபரிமலையில் பெண்கள் வரலாமா கூடாதா? இதான் பிரச்சனை. அப்ப சபரிமலையில் பெண்கள் செல்லலாம். யார் சொல்றா? நீதிமன்றம் சொல்லுகிறது, உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. மோடி சார் என்ன சொல்றாரு? மோடினா மோடி சொல்ல மாட்டாரு. மோடியினுடைய வகைராக்கள், பாசிசவாதிகள், அவங்க என்ன செய்யறாங்க? சபரிமலையில பெண்கள் எப்படி வரலாம் எதிர்க்கிறார்கள். உங்க மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கைன்னா நான் தலையிட விரும்பல. எங்க மதத்துல நீ ஏன் தலையிடுறன்னா நியாயமானது. அப்ப என் மதத்துல நீ ஏன் தலையிடுற? சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா இல்லையா? அது ஓம் பிரச்சனைனா அது உன்னோட முடியணும், நான் வரவில்லை. அதே போல இஸ்லாமிய குடும்பத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் நடக்காத ஒன்றை, இல்லாத ஒன்றை நடந்ததாக சித்தரிக்கக்கூடிய வேலை உனக்கு எதுக்கு? லட்சம் பேர்ல ஒரே ஒரு ஆளு முத்தலாக்கு சொல்லுவான், அதுக்கு லட்சம் பேருக்கு சட்டம் சொல்வியா? முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாரும் முத்தலாக்கா விட்டுட்டு இருக்கிறான். தலாக் தலாக் தலாக், எங்களுக்கு வேற வேலை இல்ல, இதே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க செய்யாததை செய்ததாக வேண்டுமென்றே சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை மோடி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் பேசுறதுக்கு வேற சப்ஜெக்டே இல்லையா? விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். நாளுக்கு நாள் பிரச்சனை. கிட்டத்தட்ட 2000 கோடியில நம்முடைய வரி பணத்தில் உலகம் முள்ளா சுத்திட்டு வந்துட்டார் ஐயா. இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு நாள் மங்கிபாட், இன்னொரு நாள் மலேசியா, ஒரு நாள் பண மதிப்பு இழப்பு, அடுத்த நாள் ஜப்பான். அப்ப ஊர் ஊரா சுத்திரிய எங்க வரி பணத்துல 1000 பிரச்சனை உங்கள் சார்ந்து இருக்கிறது. சமுதாயத்தில் நடக்காத ஒன்றை நடந்தது போல சித்தரித்து முஸ்லிம்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுகிறோம், இஸ்லாமிய பெண்கள் மீது இரக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் பொய் இல்லையா? இது ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அந்த வீட்டுல ஒரு மூட்டை பிச்சு உள்ள போயிடுச்சு. ஒரு 100 போலீஸ் இறங்குறாங்க, 10 தீயணைப்பு படம் நிக்குது. பாய் எல்லாம் வெளில வாங்க பாய். என்னப்பா உங்க வீட்டுல மூட்டை பூச்சி வந்திருக்கு, நாங்க அடிக்க வந்திருக்கிறோம். ஏப்பா மூட்டை பூச்சி வந்ததுக்கு ஏன்பா 100 போலீஸ் வந்திய? ஏன்பா ஒரு 50-10 தீயணைப்பு படம் நிக்கிறீங்க? இல்ல சார், மோடி சார் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு வீட்டில் ஒரு மூட்டை பூச்சியை ஒழிப்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசுகளை இறக்கினால் மடத்தனமோ, அதே போல இந்தியாவிலே லட்சத்திலும் ஒருவர் கூட செய்யாத முத்தலாக்குக்காக லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் சட்டம் இயற்றலாமா? சட்டத்தை பத்தி பேசலாமா நீ? அப்ப இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மாநாடாகத்தான் நாம மாநாடை அறிவிப்பு செய்திருக்கிறோம். திருக்குரான் சொல்லக்கூடிய தலாக் முறை என்பது அற்புதமானது, மிக அழகானது. நடைமுறையில ஒருத்தர் 2 பேர் செய்யறான்னா அது அவன் சார்ந்தது, அது லோக்கல் பிரச்சனை. அதுல நீ ஏன் தலையிடுற? அதை பார்க்கிறோம். அதே போல பாலியல் கொடுமைகள் நாளுக்கு நாள் பெருகி வர்றதை நம்ம பார்க்கிறோம். தேசம் வளர்ந்திருக்கிறது, தேசத்திலே அனைவரும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளிகள் நாளுக்கு நாள் கூடுகிறார்கள், பெறுகிறார்கள். ஆனால் ஒழுக்கக்கேடான செயல்கள் குறைகிறதா கூடுகிறதா? இதெல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் திருக்குரானுக்கு இருக்கிறதா இல்லையா? திருமறை குரான் பாலியல் விஷயங்களுக்கு, பாலியல் ஒழுக்கக்கேட்டுக்கு எதை சட்டமாக சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்து.
உலகத்துல பிரச்சனை தீர்மா இல்லையான்னு பாரு. சேலத்துல இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். சேலத்திலே 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியை 40 வயது மதிக்கத்தக்க ஒருவன் சீரழிக்கிறான். சென்னை அயனாவரத்தில் நடந்து ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, எல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்தது. சென்னை அயனாவரத்தில் 11 வயசு ஒரு சிறுமியை, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை 17 பேர் கற்பழிக்கிறார்கள். எந்த ஊரே? லண்டனா, அமெரிக்காவா, ஆப்கானா, ஜிம்பாப்வேவா, ஆஸ்திரேலியாவா? எந்த நாடு? இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில், நாம் வாழக்கூடிய தேசத்தில் மிக அருகில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் அயனாவரம் என்று சொல்லக்கூடிய சென்னையின் ஒரு பகுதியிலே 11 வயசு சிறுமியை கிட்டத்தட்ட 17 பேர் வெவ்வேறு காலகட்டங்களில் 8 மாத காலம் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவன் நிலை என்ன? 17 பேரும் அவனுக்குரிய தீர்வை கொடுத்துட்டியா நீ? பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய நிலை என்ன? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உறவினர்களுடைய நிலை என்ன? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன? இந்த பாதிப்பை செய்திருக்கவனுடைய இப்போதைய நிலை என்ன? சொல்லு. இதெல்லாம் தீர்ப்பு சொல்வது யார்? இதெல்லாம் வழிகாட்டுவது யார்? டெல்லியிலே 5 வயது சிறுமியை 2 அயோக்கியர்கள், மனோஜ் என்று சொல்லக்கூடியவனும் அவனுடைய நண்பனும் பாலியல் துன்புறுத்தல் செய்கிறான். என்ன? காவல்துறையிலே பிடிபடுகிறான். தன் மீது வழக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்கிறான். எப்படி? 5 வயசு சிறுமி, அவளை பாலியல் துன்புறுத்தல் செய்தது 2 40 50 வயசு மதிக்கத்தக்க பெரியவர்கள். காவல்துறையில் பிடிபட்டு விட்டால் வழக்கு போடக்கூடாது என்று லஞ்சம். நாட்டு சட்டம் எப்படி இருக்கிறது? என்ன மாதிரி சட்டம் இருக்கிற? பாலியல் கொடுமைகள் தீர்வுக்கு உள்ளாக வேண்டும் என்று சொன்னால் சட்டம் சரியா இருக்க வேண்டாமா? சட்டம் எப்படி இருக்கணும்? 2014-16 கணக்கெடுக்கப்படுகிறது. அதாவது ஒரு வருஷத்தில் 1,10,333 கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வழக்குல வந்தது. இதெல்லாம் ரொம்ப ஃபில்டரா வந்தது. இது வராமல் 1000 நடக்கிறது. அப்ப கற்பழிப்பு சம்பவம் நாளுக்கு நாள் பெறுகிறது. சிறுமியை கற்பழிக்கிறார்கள், சிறுமியை சின்னாபின்னமாக மாற்றுகிறார்கள். தீர்வு சொல்ல முடியுதா உன்னால? சென்னையிலே அயனாவரத்தில் அந்த ஏரியா பக்கத்திலேயே குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க? தன்னுடைய 2 பிள்ளைகளை கழுத்தை நெரித்து கொலை செய்கிறாள். காவல்துறை விசாரிக்கிறது. ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதாவது மருந்த கொடுக்கிறா. ஒரு பிள்ளை நைட்டே இறந்துடுச்சு. இன்னொரு பிள்ளை ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த பையன் என்ன செய்யறான்னா, மருந்துல சாகல. காலையில எழுந்து அம்மா அப்படின்னு ஓடி வர்றான். அம்மாகாரி என்ன செய்யறா? ஆகா, மருந்து கொடுத்தோம், நேத்து ஒண்ணு அவுட்டு, இவன் என்னடா அம்மான்னு ஓடி வரான்னு சொல்லி கழுத்தை நெரிக்கிறாள். கழுத்தினுடைய நெறி தாங்க முடியாமல் அந்த குழந்தை சொல்லுகிறது, அம்மா என்னை விட்டுருங்கம்மா, என் கழுத்து வலிக்குது. இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சா? இது நடந்து 2000 வருஷம் ஆயிடுச்சா? நடந்து 2 மாதம் கூட ஆகவில்லை. நாங்கள் படித்தவர்கள், பண்டிதர்கள், சிந்தனையாளர்கள், அறிவாளி, விண்வெளிக்கு நாங்க ராக்கெட்டை விடுறோம், எங்க வேணாலும் எதை வேணாலும் விடு. மனித குலத்திற்கு அற்புதமான வழியை சொல்றியா? சொல்ல முடிகிறதா? அப்ப இதையெல்லாம் தகர்க்கக்கூடிய அற்புதமான சட்டங்களை திருமறை குர்ஆன் சொல்கிறது. இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான்,
விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் கசைடி அடிக்கணும், 100 கசைடி அடிக்கணும். நபிகள் நாயகம் பிரிக்கிறார்கள். விபச்சாரம் செய்த திருமணம் ஆனவர்களாக இருந்தால் ஆகாதவர்கள் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் தலையை தூக்கு. சட்டம் கொடூரமா தெரியும், செஞ்சு பாரு. பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 4 வயசு 5 வயசு சிறுமிய 17 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சான, அந்த 17 பேருடைய தலையை எடுத்து வை. அந்த குடும்பம் நிம்மதி அடையுமா இல்லையா? மனித குலம் சீராக வாழுமா இல்லையா? அப்ப சட்டம் சொல்றதா இருந்தா யார் தப்பு செய்கிறானோ அவனுக்குரிய தண்டனையாக இருக்க வேண்டும். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்குரிய தீர்வாக இருக்க வேண்டும். உங்க தண்டனை, உங்க தீர்வு அப்படி இருக்கிறதா? உடனே ஜாமீன், உடனே அவருடைய ஜாமீனுக்கு அப்பீல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மறுநாளே வெளியில வர்றாரு. அப்ப இவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் உலகிலே நடக்கிறது. திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம், மாபெரும் வேதம். அந்த வேதம் மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டுதல் உலகத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் போகணுமா இல்லையாங்க? இதையெல்லாம் தெரியாமல் தான் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது தவறுகளை செய்யக்கூடியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் செய்யக்கூடியது அதிகமாகிட்டு வர்றதை பார்க்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா சொல்றாங்க? மறுமை நாளில் இறைவன் சிலரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். யார் அது? வயதான காலத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர். இன்னைக்கு பார்க்கிறோம் 4 வயசு 7 வயசு அந்த தவறுகளை செய்வது யார் என்று பார்த்தால் 60 வயசு 65 வயசு. அப்போ எடுக்க வேண்டிய தலையை எடுத்திருந்தா, ஒத்துக்கிடும் போதே தலையை தூக்கி இருந்தா, முதிர் வயதுடையவர்கள் விபச்சாரம் செய்யறத பார்க்கிறோம். அப்ப இந்த நியாயம் இல்லாத பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. இது அனைத்தையும் திருக்குர்ஆன் அதுதான் தீர்வாக இருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய மாநாட்டினுடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம அவங்கள மிகவும் கண்ணியமான முறையிலே நாம் மதிக்கிறோம். இறைவனுடைய தூதராக நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த இறை தூதர் குறித்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு சிலர் குறிப்பாக பாசிச வெறியர்கள் முகநூலிலே அசிங்கமாக எழுதுகிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு சிலை வைத்தால் கூட உடைச்சி தள்ளணும் நினைக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு இறை தூதரை அசிங்கமாக வேண்டுமென்றே இஸ்லாமிய சமுதாயத்தை சீண்ட வேண்டும் என்பதற்காக பாசிச வெறியர்கள் இன்னைக்கு முகநூலிலே சிலருடைய பெயரால், அவன் யாருன்னு காவல்துறைக்கு நன்றாக தெரியும், அவனை கைது செய்வது, அவனை தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டுவதை விட்டுவிட்டு தாளாட்டி அனுப்பக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக காவல்துறை செய்கிறது. இது மாதிரி பல்வேறு விதமான சம்பவங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு தட்டி கேட்கும் விதமாகவும், இறைவனுடைய வேதத்தை அற்புதமாக மனிதகுல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை அனைத்து சமூக மக்களுக்கும் பறக்கக்கூடிய ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த மாபெரும் ஒரு மாநாட்டை ஜனவரி 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே நாம் நடத்த இருக்கிறோம். பொதுவாக மாநாடு என்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் துதிப்பாடப்படுவார்கள், அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் புகழப்படுவார்கள், அந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு பேனர் வைக்கப்படும். ஆனால் இந்த மாநாடை பொறுத்தமட்டில் இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருமறை குர்ஆனை நினைவூட்டக்கூடியதாகவும் பரப்பில் நோக்கத்திற்காகவும் இறையச்சம் உள்ளவர்கள், இறையச்சத்தை விரும்பக்கூடிய நன்மக்கள் சங்கமிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாநாடை நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். அதனுடைய நோக்கமாக தான் இந்த மாநாடு இருக்கிறது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் இன்ஷா அல்லாஹ் குழும வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.